ஹாய் கைஸ், வெல்கம் டு யூ ஸ்டுடியோஸ். நானும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராகன் படத்தோட ரிவ்யூங்க. பிரதீப் ரங்கநாதன் படம்னாலே 4 கிஸ்ஸிங் சீனு, 4 லவ் சீனு, 4 டபுள் மீனிங் காமெடி சீனுன்னு எதிர்பார்த்துட்டு வர்ற கூட்டம் தான் நிறைய. அதுல நானும் ஒருத்தன் தாங்க. பட் இப்படி எதிர்பார்த்துட்டு வர்றவங்கள செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். பட் இந்த வாட்டி ஹீரோவை மட்டும் நடிக்கிறாருங்க. ஆல்ரெடி லவ் டுடேயும் இதே மாதிரி ஒரு படம் தான். பட் இந்த படத்துலையும் இதுவும் கிட்டத்தட்ட லவ் டுடே மாதிரி ஒரு படம் தான். பட் ஒரு தரமான சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. லவ் டுடேல நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை எதிரியும் வச்சு வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல என்னன்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது, குறுக்கு வழியில போகக்கூடாது, நேர்மையான வழியில போனாதான் நேர்மையான வெற்றி கிடைக்கும். உங்க மனசுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்க கொண்டாடணும், உங்க மனசுக்கு உண்மையா இருக்கணும்னு ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த டீமுக்கும் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு எதிர்பார்த்து வர்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. பட் அந்த படத்துல சோசியல் மெசேஜ் வைக்கிறது ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயங்க. இன்னைக்கு ரஜினி, விஜய், கமல், அஜித் சோசியல் மெசேஜ் சொன்னா யாரும் கேட்கறதா இல்ல. எல்லாருமே ஒரு இப்படி ஒரு 2K கிட்ஸுக்கெல்லாம் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லணும்னா அதுக்கு பிஆர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பிஆர்னு யாரும் இல்லை, பிரதீப் ரங்கநாதன் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சரியான சோசியல் மெசேஜ், யாரும் கொடுக்க முடியாத ஒரு சோசியல் மெசேஜ், அதுவும் யாரும் எதிர்பார்க்காத படத்துல சோசியல் மெசேஜ்னு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்க. 2025 இது ஒரு தரமான பிளாக் பஸ்டருங்க. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காமெடி தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. 3வது ஏஜிஸ்ங்க, ப்ரொடக்ஷன் டீம். அப்பப்பா, லவ் டுடே ஆகட்டும், கோமாளியா இருக்கட்டும், இந்த படமும் ப்ரொடக்ஷன் வேல்யூ சும்மா ஒரு பெரிய ஹீரோ படம் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ யங் டைரக்டர்ஸை நம்புறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீம் நம்புறது ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இதே மாதிரி ஹேட்ஸ் ஆஃப், இவங்க மாதிரி இதே மாதிரி ஆட்கள் ஹெல்ப் பண்ணும் போது தான் இதே மாதிரி நல்ல யங் டைரக்டர் க்ரோ அப் ஆங்க, வெளியே வருவாங்க. ஸோ அதுக்கு ஏஜிஸுக்கு ஒரு பாராட்டுகள். நம்ம கிடைச்ச வரம்மா எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். 4வது கேஸ்டிங்க. இந்த படத்துல ஹீரோவும் பிரதீப் ரங்கநாதன். அப்பா, பட்டே கிளப்பிட்டாரு. இந்த படம் நிறைய சொல்லுவாங்க, இது டானு மாதிரி ட்ரெய்லரை பார்த்து எல்லாருமே நினைச்சிருப்போம். இது டானுக்கு 100 மடங்கு மேல ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க. அதுல பிரதீப் ரங்கநாதன் ஒரு கமர்ஷியலா ஒரு பட்டே கிளப்பிட்டாரு. லவ் டுடேல பார்த்த பிரதீப் ரங்கநாதன் அப்படியே இருக்காருங்க. அதே அப்படியே கூட்டு எடுத்த மாதிரி இருக்குது. செமையா இருந்துச்சு. எனக்கு இப்போ உடனே சக்சஸ் சொல்லலாம். 2வது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அர்ஷத் கானும் விஜய் சேதுவும். நான் இங்க ஏன் ஃபர்ஸ்ட் அர்ஷத் கான் சொல்றேன்னா, அர்ஷத் கானுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல், ஒரு சரியான ஸ்டேஜிங், ஒரு சரியான இன்ட்ரோடியூஸ் கொடுத்துருக்காங்க. இது அவரோட ஆக்டிங் கரியருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முதல் தொடக்கம் ஒரு சரியான தொடக்கம். நீங்க படம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஒரு சரியான இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. 2வது விஜய் சேது அவரோட விளாக்ஸ் மாதிரி, அவரோட யூடியூப் வீடியோ மாதிரியே இதுலயும் ஒரு கலக்கலா அவர் வர்ற எல்லாமே தியேட்டர்ல விசில் பறக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் சேது விளாக்ஸ் பார்க்குறவங்க எல்லாம் கிரிஞ்சுதான் சொல்லுவாங்க. ஆனா தியேட்டர்ல போய் பாருங்க எந்த அளவுக்கு ஃபேமிலியான கொண்டாடுறாங்கன்னு. அதுதான் அவங்க 2 பேரோட வெற்றி. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஹீரோயின்ஸ் கயலு அண்ட் ஆல்சோ அனுப்பாமா ஒரு சின்ன ரோல் நினைச்சேன். பட் ஒரு சூப்பரான ரோல், சூப்பரா கலக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன ஆக்ட்ரஸுக்கு சின்ன ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு யங் ஆக்டருக்கு ஹீரோயின் ரோல் நடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆல்ரெடி அவங்க ஆடியன்ஸில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு யாருமே எந்த ஒரு ஹீரோயினுமே எல்லாருமே விஜய் சாரோட நடிக்கணும், அஜித் சாரோட நடிக்கிறவங்க யாருமே யங் ஆக்டர்ஸோட நடிக்க முடியும்னு பிரதீப் ரங்கநாதன் கவலைப்பட்டிருப்பாரு. பட் அனுப்பாமா சூஸ் பண்ணது ஒரு சூப்பரான விஷயங்க. கயலு அப்பா பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. செமையா இருந்தாங்க. அது படத்துல நீங்க பாருங்க, படத்துல ஸ்கிரீன் பஸ்ஸஸ் சூப்பராகவே இருந்துச்சு. 2வது மற்ற கேஸ்டிங்ஸ். மிஸ்கின்
சூப்பருங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த டான் படத்தை வந்து எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. இது டானுக்கு 100 படத்து 100 டான் எடுத்த மாதிரி, அதே மாதிரி கேஸ்டிங்குமே எல்லாருமே பட்டையை கிளப்பிட்டாங்க. கேஎஸ் ரவிக்குமார், மிஷ்கின், அப்படி சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து ரோல் கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. அதுக்கு வந்து ஒரு செமையான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்துச்சுங்க. அது படத்தில் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. மிஷ்கின் வந்து ஒரு ஃபன் அண்ட் ஆல்சோ ஒரு வில்லன் தான். கிட்டத்தட்ட படத்தில் வந்து அவர் தான் வில்லன். பட் ஒரு சூப்பரான ரோலு. கடைசி வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஜிவிஎம், ஐயோ ஜிவிஎம் மறந்துட்டேன். ஜிவிஎம்மும் ஒரு சூப்பரான ரோல் தான். பட் வந்து நீ படம் பாருங்க, அப்போ தான் தெரியும் ஜிவிஎம் வந்து எப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு. பட் சூப்பரான ரோல் தாங்க. 4வது மியூசிக் சூப்பராக போட்டாங்க. படம் ஃபுல்லுமே எனர்ஜெட்டிக்காக ஒரு மியூசிக்கு. டிராகன் சாங் வந்து ஒரு சரியான சாங்கு. நீங்கள் ஹெட்செட்டில் கேட்குறத விட படத்தில் போய் அந்த கதையோட பாருங்கள். டிராகன் சாங் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் எந்த ஒரு குறையுமே வைக்கலாங்க. சரி, ஓகே. இந்த படம் வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம். ஒரு சின்ன டபுள் மீனிங் காமெடி வருது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது வந்து எடுத்துடலாம். பட் அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது. மற்றபடி படம் ஃபுல்லுமே சூப்பராக யாருனாலும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு கமர்ஷியல் காமெடி படம்னா இது வந்து டிராகன் தான். அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. சூப்பராக பண்ணிட்டாங்க. எந்த ஒரு லேகுமே இல்லை இந்த படத்தில். வந்து நம்ம இப்போ வந்த படங்களில் இது ஏன் சூப்பராக நான் சொல்கிறேன்னா, லேக் இல்லை. லேக் எந்த படத்தில் இல்லையோ அந்த படம் வந்து கொண்டாடப்படும். கண்டிப்பாக கொண்டாடப்படும் நினைக்கிறேன். சரி, ஓகே. சொன்னா புரியாது சார். இன்னொன்று ஒரு சோசியல் மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து, நான் உங்களை சொல்கிறேன், பொதுவாக நம்மளை சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பு பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, கெட்டது பண்ணுங்க, கூத்தாடுங்க, பீர் அடிங்க, தண்ணி அடிங்க, கெட்டது எதுனாலும் பண்ணுங்க, நல்லது எதுனாலும் பண்ணுங்க. பட் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எதுனாலும் நீங்கள் பண்ணுங்க, உங்கள் நீங்கள் எதுனாலும் தப்பு பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அவங்க கூட வர போகிறது உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முரட்டு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த கதையில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஒரு லைன். அப்பா அம்மா பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா பார்த்துக்கோங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். சரி, ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு சரியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். அண்ட் ஆல்சோ தியேட்டரில் போய் படம் பாருங்க, ஓடிடியில் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது என்டர்டைன்மெண்டான படம். தியேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை.